பொங்கலின் தோற்றம் மற்றும் மரபுகள். பொங்கல் என்பது தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது பிரசன்னத்தின், நன்றியின் மற்றும் புதிய தொடக்கத்தின் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையின் தோற்றக் கதை மிக பழமையானது மற்றும் தமிழ் மக்கள் வாழ்க்கை முறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. பொங்கல் உருவான கதை. பண்டிகையான பொங்கல் வேளாண்மையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு விழாவாகும். தமிழ்நாட்டின் விவசாய செழிப்பு மற்றும் மழை பொழிவு வாழ்க்கையின் அடிப்படையை குறிப்பது. மக்கள் நன்றியுடன் விவசாயக் கடவுளான இந்திரனை வணங்குவதை ஆரம்பித்தனர். பின் இந்த விழா சூரியனுக்கும், சூரியன் மக்கள் வாழ்க்கைக்கு ஒளியும் உற்சாகமும் கொடுப்பதால் வணக்க நிகழ்வாக மாறியது. இதன் அடிப்படையில் பொங்கல் என்பது காய்ச்சி கொட்டுதல் என்று பொருள். இதுவே தெய்வங்களுக்கு சிறப்பு உணவு வடிவில் நன்றி செலுத்தும் நிகழ்வாக வெளிப்படுகிறது. குறிப்பாக கதைப்படி பசு மற்றும் மாட்டுக்கு மிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணர் காலத்தில் மக்கள் பசுக்களுக்கு தண்ணீரை கொடுக்காமலும் ஆடுகளையும் சோர்வடையச் செய்ததாக ஒரு புராணக் கதை உள்ளது. கிருஷ்ணர் மழையை வரவழைத்து பசுக்களை மீட்டார் என்பதிலிருந்து மாட்டு பொங்கல் ஒரு நன்றிக்காட்சி விழாவாக மாறியது. பொங்கலின் வகைகள். 1. போகி பொங்கல். பண்டிகையின் முதல் நாள் போகி பண்டிகை பழைய பொருட்களை விலக்கி புதியவை வரவேற்கும் நிகழ்வாக இது அறியப்படுகிறது. வீட்டைச் சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிக்கின்றனர். இது புதுப்பிப்பின் அடையாளமாக விளங்குகிறது. 2. சூரிய பொங்கல். இரண்டாம் நாளான சூரிய பொங்கல் சூரியனை வணங்குவதற்கான நாள். காய்ச்சிய வெள்ளரிசி மற்றும் பால் கலந்து பொங்கல் நெய்வேத்தியமாக வழங்கப்படுகிறது. பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் கூச்சல் எழுப்புவது வழக்கம். 3. மாட்டுப் பொங்கல். மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல். பசுக்களுக்கு புதிய உணவுகளைக் கொடுத்து மஞ்சள், குங்குமம், மாலை அணிவிக்கின்றனர். இது விவசாயத்தின் நம்பகத்தன்மையை குறிக்கும் நிகழ்வாக உள்ளது. 4. காணும் பொங்கல். நான்காம் நாள் காணும் பொங்கல். இது குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் நாள். உறவினர்கள் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் இதை கொண்டாடுவர். பொங்கல் மற்றும் அதன் அழகு. பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவே உள்ளது. குறிப்பாக கிராமங்களில் பாரம்பரியமயமான சில்க் சாலைகள், கோலங்கள் மற்றும் வண்ணமயமான காணப்படும் வீடுகள் கொண்டாடும் தன்மை வேறுபாடாகும். பொங்கல் உணவின் வெறுமனே ஒரு உணவு அல்ல, அது பாசமும் உழைப்பிற்கும் நன்றி செலுத்தும் முறை. இதன் மூலம் தமிழர்களின் கலாச்சாரமும் வாழ்வியலும் முழுமையாக பிரதிபலிக்கின்றன. முடிவுரை. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பெருமைக்குரியாகவும் வாழ்வியல் பண்பாட்டு ஒளிவிளக்கமாகவும் திகழ்கிறது. இப்பண்டிகையின் தோற்றமும் அவற்றின் மகத்துவமும் தமிழர்களின் வாழ்க்கை முறையை மதிப்புமிக்கதாக்குகிறது. பொங்கலோ பொங்கல் என்று ஒலி எழுப்பும் ஒவ்வொரு தமிழனும் தன் மண்ணுக்கும் மனிதருக்கும் நன்றியுடன் வாழும் உதாரணமாக திகழ்கிறார்.